நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசி எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய மனதில் பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். ஆனால் 2.5 வருஷமாக மனசொட்டு பேசுனது தான் குத்தமாக அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே குழம்பிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சிறந்த பண்பாளர், சிறந்த பொறுப்பாளர். உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை படைச்சோம்னா அப்படியே கம்பீரமாக செஞ்சு முடிப்பீங்க. இப்போ இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட போராட்டம், நீங்கள் பட்ட கஷ்டம், உங்கள் கூட இருந்த சுயநலவாதிகளுடைய சூழ்ச்சி, இதனால் நீங்கள் அடைஞ்ச துன்பங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் அவரே 6ஆம் இடத்து அதிபதி. அவர் 2.5 வருஷமாக உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திட்டார். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. நிறைய பிரச்சனை கண்டிப்பாக கிடையாது என்பது கோச்சார கிரகங்களில் சொல்லக்கூடிய முதன்மையான விஷயம். கண்ணாடி போல தான் நீங்கள். உங்கள்கிட்ட அன்பை காட்டினா அன்பை காட்டுவீங்க, கோவத்தை காட்டினா கோவத்தை காட்டுவீங்க. இதுதான் உங்களுடைய இயல்பான தன்மை. அன்புன்னு ஒருத்தவங்க உறுதியாக உயிருக்கு உயிரும் அவன் மேலே அன்பு வச்சுருக்கேன், உன்னை தான் நம்பியிருக்கேன்னு ஒரு வார்த்தை மட்டும் உங்களை சொல்லிடக்கூடாது. அப்படியே டோட்டல் வாஷ் அவுட். அப்படியே உங்களுடைய கம்பீரம், உங்களுடைய கௌரவம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்காகவே எல்லாத்தையும் தியாகம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஐயா, நீங்கள் அவங்க பொய்யே சொல்கிறாங்கன்னு புரிஞ்சு உங்கள் புத்திக்கு முழுமையாக புரிஞ்சு உங்கள் மனசுக்கு வரவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை டோட்டலாக லாக் பண்ணிடுவாங்க. டோட்டலாக உங்களுடைய பொருளாதாரத்தையும் சரி, உங்களுடைய வீரம், விவேகம் எல்லாத்தையுமே லாக் பண்ணி உங்களை ஒரு இக்கட்டான ஒரு கட்டத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த அன்பு போல் நடித்த ஒரு போலியான நபர்கள். இதுதான் சிம்ம ராசிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அப்போ சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவாகவே நட்பு, உறவு, காதல் எதுவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ஒருத்தவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுடைய ப்ளஸ் மைனஸை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போராடுறதை விட நிதானமாக யோசித்து என்ட்ரி பண்ணுவது மூலமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு என்பது பொதுவான பலன்களை சொல்லக்கூடிய விஷயம். சிம்ம ராசிக்கு செவ்வாய், கேது அமர்ந்திருக்கிறார்கள். சிம்ம ராசியில் செவ்வாய், கேது அமர்ந்திருக்காங்க. சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரையும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். குருவும் சூரியனும் அமர்வது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயம். செவ்வாய், கேது இங்கே ஒரு பக்கம் லாக் பண்ணாலுமே உங்களுடைய ராசியின் அதிபதி 11 அமர்ந்திருக்கனால இந்த 17ஆம் தேதி வரையும் சிம்ம ராசிக்காரங்க
தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் ஒரு நல்ல விதமான விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் கொடுக்குது. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. மொதல் விஷயம், ராசியில் செவ்வாய் கேது அமர்ந்திருக்கிறாரு, ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறார். அப்போ பிறர் பின்னாடி இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது உங்கள்கிட்ட டைரெக்டாக எதிர்த்துன்னு பேச முடியாத தன்மை கொண்டவங்க பின்னாடி இருந்து புறம் பேசுகிறாங்க அப்படின்னா தயவு செய்து உங்கள் காதில் வாங்கவே வாங்காதீங்க. அவன் என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், அவங்க எப்படினாலும் பேசிட்டு போட்டோம், நீங்களாக இருங்க. ஐயோ அவங்க அப்படி சொல்கிறாங்களே, ஐயோ இவங்க இப்படி பேசுகிறாங்களே, தயவு செய்து ஏற்றுக்கிறாதீங்க. ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோற்றது போதும். நீங்களாக இருந்து உங்களுடைய தனித்திறமையை, உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையை நீங்கள் கரெக்டாக செயல்படுத்தினீங்கன்னா உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு. உங்களுடைய சாதுரியமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சாதனை அடையக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தும். உங்களுடைய பதற்றப்படக்கூடிய விஷயங்கள் உங்களை இன்னும் பதற்றப்படுத்தக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தும் என்பது கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற விஷயம். அப்போ ஒரு விஷயத்தை நிதானமாக யோசித்து உங்களுடைய மூளை, உங்களுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே செய்யுங்க. யார்ட்டையும் எதுவும் கேட்காதீங்க. இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்க யார்ட்டையும் கேட்டு செயல்பட வேண்டிய காரணம் கிடையாது. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ, உங்கள் மனம் என்ன வெளிப்படுத்துகிறதோ அதை அப்படியே செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பம் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பு உண்டு. பிரிஞ்ச குடும்பம் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லை பிரிச்சே ஆகணும்னு ஒரு சில பேர் சூழ்ச்சி ஏற்படுத்தினா கூட அது முறியடிப்பதற்கான ஒரு செயல்பாடுகள் கிரக நிலையில் ஏற்படுது என்பதை உறுதியாக பார்க்குறோம். ஸோ நினைத்த விஷயங்களை உடனே முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை வளரப்போகுது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கிட்டத்தட்ட அந்த மாதம் இறுதி எண்டு வரையுமே என்ன பண்ணுறாரு, அவர் இந்த மாதம் இறுதியில் தான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. அதுக்கு முன்னாடி 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணின் மூலமாக மாற்றம் உண்டு. அந்த பெண்ணின் மூலமாக மாற்றம் உண்டுன்னு சொன்னோடனே பெண் யாருன்னு கேட்பீங்க. அது உங்களுடைய உடன் பிறந்த சகோதரியாகவும் இருக்கலாம். அதே போல் நீங்கள் அன்பாக நேசிக்கின்ற உங்களுடைய காதலியாக இருக்கலாம், அல்லது உங்களுடன் பயணிக்கின்ற உங்களுடைய மேல் அதிகாரியாக இருக்கலாம். நான் விளக்கம் சொல்லிடுறேன், நீங்கள் கேட்பீங்க. நான் பெண்ணின் மூலமாக மாற்றம் உண்டு நான் சொல்லியிருக்கேன். நம்ம யூடியூப் சேனல் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்டிங் வச்சுருவாங்க, சிம்ம ராசிக்கு பெண்கள் மூலமாக மாற்றம் உண்டுன்னு சொன்னாங்க. அப்போ வயதுக்கேற்ற விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். ஓகேவா? உங்களுடைய வயது என்ன? ஸோ அந்த வயதுக்கேற்ற உறவுகளில் பெண்கள் உங்களுக்கு எந்த வகையில் உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்காங்கங்கிறத யோசித்து முடிவெடுங்க. ஓகே? ஸோ உங்கள் கூட வேலை பார்க்குற சக தோழிகளாக கூட இருக்கலாம். அவங்க மூலமாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், ஒரு மாற்றம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு என்பது கிரக ரீதியான உண்மை என்பது பார்க்குறோம். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அதேபோல் சிம்ம ராசியில் யாராவது தொழில் செஞ்சுக்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள மட்டும் யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்கள கூட்டு போய் தனியாக உட்கார வச்சு பொறுமையாக நிதானமாக பேசுங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு விலகும். அவங்க உண்மையான விசுவாசியாக உங்கள்கிட்ட வேலை வைப்பாங்க. அதை அவங்கள வந்து நீங்கள் பொதுப்படையாக எல்லாருக்கும் முன்னாடி சத்தம் போட்டிங்கன்னா அவங்க தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியாளராக உருவாகி உங்களை கஷ்டப்படுத்திடுவாங்க. ஸோ கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு. சிம்மராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். உங்களுடைய நினைக்கிற விஷயங்களை நினைச்ச மாதிரி நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அரசாங்க சம்பந்தப்பட்ட பணிகள் மூலமாக மாற்றத்தை அடையக்கூடிய மாதம். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான செயல்பாடுகள் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. இந்த மாதம் திருமண விஷயங்களுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். ஆனால் திருமணம் என்பது இன்னும் 2 மாதத்துக்கு பிறகு தான் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்பதை பார்க்குறோம். சிம்ம ராசிக்காரங்க மற்றவர்கள் பேச்சை கேட்காமல் உங்களுடைய மனம் சொல்கிற விஷயத்தை செயல்படுத்தும் போது மாற்றம் உண்டு, எழுச்சி உண்டு, வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சி உண்டு. வாழ்க வளமுடன். கன்னி ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன? கன்னி ராசியில் எந்த கிரகமும் இல்லைங்க. சூப்பருங்க, தெளிவாக இருக்கீங்க. நீங்களாக இருக்க போகிறீங்க. இவ்வளவு நாட்களாக கேது பகவான் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மன அழுத்தத்தை கொடுத்துட்டாரு. அதாவது கன்னி ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நீங்கள் எப்படின்னா பல நபர்களுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களோட புத்தியை வந்து கடன் கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்து யோசிச்சுருப்பீங்க. என்ன பண்ணலாம், நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க.
ஸோ அப்போ மொதல் விஷயம் என்னென்னா, இந்த புத்திமதி சொல்வதை நிப்பாட்டுங்க. யாருக்குமே வந்து ஐடியா கொடுக்குறத நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா, உங்களுடைய என்ன சொல்லுவோன்னா அத்தனை விதமான செயல்பாடும் வைப்ரேஷனாக நிற்கும். முன்னாடி காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம், இந்த சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே அதிகமாக பேச மாட்டாங்களாம். ஏன் பேச மாட்டாங்கன்னா, அவங்கள பொறுத்தளவு அந்த மௌனம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஆளுமை சக்தியை அதிகப்படுத்துமா. அதே மாதிரி தான் நம்மளுடைய மிதுன ராசிக்கு சொல்வது என்னென்னா, மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இது கரெக்டாக பொருந்தும். ஏன்னா 2 ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தானே. ஸோ அப்போ கன்னி ராசிக்கு மெயினாக எடுக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுடைய புத்தி ஆற்றலை வெளிப்படையாக யாரிடமும் சொல்லாதீங்க. யாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் சேஞ்சஸ் ஏற்படுத்தணுங்கிறக்காண்டி நீங்கள் முயற்சி எடுத்து அவங்களுக்காக ஃபுல் பிளானை போட்டுட்டு உங்கள் பிளானை தோற்றுறாதீங்க. இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா வெற்றி உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே ஃபுல் பிளாங்க் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிற விஷயங்களில் எந்த தடையுமே இல்லாத நீங்கள் உங்களுடைய நோக்கத்துக்கான முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான அற்புதமான மாதம். உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 6ஆம் இடத்துல ராகு, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இந்த மாதம் இறுதி வரையும், அப்புறம் தான் 10ஆம் இடத்துக்கு வராரு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான், குரு பகவான் துவக்கத்தில், சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதிக்கு அப்புறம் உள்ளே வந்துடுறாரு. உங்களுடைய ராசியின் அதிபதியே 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 12ஆம் இடத்துல செவ்வாய் கேது. இந்த செவ்வாய் கேது ராகு இந்த விஷயம் சனி 7ஆம் இடத்துல இருக்குது தான் சின்னதாக ஒரு சின்னதாக அழுத்தம். அதை தாண்டி மற்ற கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதமான விஷயங்கள் செய்ய போகிறாங்க. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஒவ்வொரு செயல்பாடுகள்லையுமே நீங்களே உணர்வீங்க, பரவாயில்லையே கடந்த மாதத்தை விட இந்த மாதம் நம்ம சூப்பராக இருக்குமே, ரொம்ப ஒரு சேஞ்சஸ் இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஏற்பட போகுது. உங்கள் முழு மனது என்ன யோசிக்குதோ, என்ன விஷயத்தை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கீங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வரும். எங்கேயா பணம் கொடுத்துருக்கீங்கனாலும் அந்த பணம் வரலன்னு சொல்லி தடைப்பட்டிருக்குன்னு யோசிச்சிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, உங்களுடைய தொழிலுக்கேற்ற வருமானம் வரல அப்படின்னு மனசுக்குள்ள அப்படியே ஃபீலிங்கோடு சுற்றிக்கிருக்கீங்கன்னா அப்படியே சேஞ்சஸ் ஆகி நீங்கள் என்ன லாபத்தை எதிர்பார்த்தீங்களோ அந்த லாபம் கிடைக்கும். என்ன உயர்வை எதிர்பார்த்தீங்களோ அந்தளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு ஏற்படும் என்பது உண்மை. நம்மளுடைய கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்னா உங்களுடைய தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஊர்லேயே ஒரு உயர்ந்த நபராக இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து மதிக்கக்கூடிய நபர்களில் ஒரு உயர்ந்த நபர்கள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து உங்களுக்கு ஆதரவாக நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய தடைகளை விலக்கி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பெரியவர்களின் ஆசீர்வாதம் மூலமாகவோ ஆதரவுகள் மூலமாகவோ நம்மளுடைய கன்னிராசினியர்கள் உறுதியாக பெறுவீங்க. பெறக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய ஏற்றம் இருக்கிறது என்பது உண்மை. இவ்வளவு நாட்களாக கடந்த காலங்களில் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு சொல்லி பிடிச்சி வச்சு இழுத்துக்கிட்டு எப்படியாவது அதை பிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி அப்படியே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதை கடைசி பாயிண்டில் நிற்கிறீங்க, இதை விட்டுட்டா கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கடைசி பாயிண்டில் இருக்கீங்கன்னா அந்த பாயிண்ட் அப்படியே அப்டேட் ஆகி நீங்கள் ஒரு அப்பில் உட்காந்து நீங்கள் அந்த இழுத்துக்கோ பறிச்சுக்கோங்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. இழுபெரியான விஷயங்கள் எல்லாமே தடைகளை விலக்கி சாதிக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகளில் மாற்றம் உண்டு. கன்னி ராசி நேயர்களில் யாராவது வெளிநாடு செல்லணும்னு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் யாராவது ஆசிரியர் பெருமக்கள், மருத்துவர்கள், அதே போல் வந்து மக்கள் பணியில் ஈடுபடுகின்ற அத்தனை விதமான நல்ல உள்ளங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. நீங்கள் மக்கள் தொடர்பில் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குன்னா அந்த இயக்கமானது ஒரு உங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய ஆற்றல் உண்டு.
நம்மளுடைய கன்னிராசினியர்கள் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா ஒரு அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு அன்னை தெரசா போல் இயங்குவார்கள். அன்னை தெரசா நம்மளுடைய பூமியில் பிறந்த ஒரு அற்புதமான தேவதை, நம்ம தெய்வம் அப்படின்னு கூட அவங்கள சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இரக்க குணம் கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட கன்னிராசினியர்களும் சில நபர்கள் அதிகமாக இருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் நீங்கள் புண்ணியம் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த புண்ணியத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய கிரக நிலைகளில் ஒரு மாற்றம் ஏற்படுது, உங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம ரியலாக சொல்ல முடியும். ஏன்னா உங்களுடைய இயக்கமானது இயங்கக்கூடிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. நம்மளுடைய கன்னி ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் டயத்தை அதிகமாக செலவழிக்கிறீங்களோ, படிப்பில் அதிகமாக நீங்கள் முழு மனதோடு செலவழிக்கிறீங்களோ, அந்தளவுக்கு ஒரு முதன்மையான மாணவன் என்று பேர் புகழும் வாங்குவதற்கான ஆற்றல் உண்டு. ஏன்னா ராசியின் அதிபதி 11 உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு படித்தீங்கன்னா முதன்மையான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் உண்டு. கன்னி ராசினியர்களில் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து துவக்கம் வரை உறுதியாக வெற்றி உண்டு. அரசாங்க வேலை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஒரே விஷயந்தான், ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற செவ்வாய், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதனால முடிஞ்சளவு நள்ளிரவில் வாகனங்கள் ஓட்டுவது, அதாவது நைட் நேரத்தில் ஏதாவது ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவர் செயல்படுத்தும் போது கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்துங்க. அதிகமாக முதலீடு பண்ணால் லாபம் வரும்னு சொல்லி ஆசையை தூண்டினா தயவுசெய்து தலையிட்டுறாதீங்க. A to Z நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, எல்லா விஷயங்களும் ஏற்றம் உண்டு. நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதேபோல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது, எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்து வருது. கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் பிடிச்சி உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.